பிரெக்னன்சி டைம்ல கவர்மெண்ட்ல குடுக்குற நியூட்ரிஷன் கிட், அப்புறம் அந்த கேஷோடைய டீட்டெயில்ஸ எப்படி ட்ராக் பண்றதுன்னு நெறைய பேருக்கு ஐடியா இல்லாம இருக்கும். ஸோ அத எப்படி ட்ராக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு Play Storeல போயிட்டு பிக்மி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமான்னு கேட்கும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இத ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்சிஹெச் ஐடி வாங்கியிருந்தீங்கன்னா, எந்த நம்பர் அதுக்கு குடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் தான் குடுக்கணும். அந்த நம்பர் குடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். உங்களுக்கு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்ப தான் பண்ண போறீங்கன்னா, நீங்க உங்களோட நம்பர செலக்ட் பண்ணி செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்க நர்ஸ் நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னா, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றத நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதுல போனீங்கன்னா அந்த எம்ஆர், எம்பிஎஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா மாத்திக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி நிதியுதவி திட்டம்னு இருக்கும். அதுல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். எனக்கு வந்து அந்த கேஷுக்கு வந்து அதோட அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் எனக்கு கேஷ் ரிசீவ் ஆகல. நியூட்ரிஷன் கிட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணணும். உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா உங்க நர்ஸ் கிட்ட கேளுங்க. இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.